ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹேமா கமிட்டி இஷ்யூஸ் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அதனால பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே நம்ம சர்ச்சை ராணி ஒரு சர்ச்சையை கிளப்பி விடுவாங்க. அது யார் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடகி சுஜித்ரா. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடிகையை பற்றியும் ஒரு நடிகரை பற்றியும் என்ன அப்படின்னா ஒரு பயங்கரமான சர்ச்சையை கிளப்பி விட்ருக்காங்க. ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருங்க. நீங்கள் ஒரு லைக் போட்டு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சை ராணி நம்ம சுஜித்ரா இருக்காங்களே, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் மற்றும் மலையாள நடிகையான ரீமா கல்லிங்கல் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய பார்த்தீங்க அப்படின்னா போதைப்பொருள் பார்ட்டி என்ன அப்படின்னா செலிப்ரேட் பண்ணதாகவும், அதில் நிறைய சிறுவர்லாம் கலந்துக்கிட்டதாகவும், இளைஞர்களும் கலந்துக்கிட்டதாகவும், அதில் எத்தனை பெண்கள் கன்னித்தன்மையை இழந்தாங்கன்னே தெரியல. அந்தளவுக்கு ஒரு குற்றச்சாட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி போதைப்பொருள் பார்ட்டி கொண்டாடுறதை ஏன் யாருமே கொஷின் கேட்கல. அதனால எவ்வளோ பேர் என்ன அப்படின்னா துன்பத்துக்கு ஆளாயிருக்காங்க அப்படின்றது தெரியுமா அப்படின்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய மலையாள பாடகிகளை அந்த பார்ட்டியில் பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்பவே எப்படி இருந்துச்சு அப்படின்னா நெருடலாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரீமா கல்லிங்கல் மேலே இந்த ஒரு குற்றச்சாட்டு வருமோ, இல்லை போலீஸார் கைது செய்வாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ ஏன்னா இந்த போதைப்பொருள் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஹேமா கமிட்டி இஷ்யூஸில் ஒன் ஆஃப் த ஒரு இதாக கண்டென்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதியை நிறைய நடிகர்கள் கெடுக்க பார்க்குறாங்க. அது யார் அப்படின்றது தெரியும். ஒரு பொண்ணை வெளியில் கூட்டிகிட்டு போய் ஸ்கோர் பண்ணு, அப்போ தான் நீ ஒரு ஆம்பளை அப்படின்னு சொன்னப்போ நம்ம விஜய் சேதுபதி நேக்கா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றின்னு சொல்லி விலகியிருக்காரு. ஸோ அவரையும் கெடுக்க பார்க்குறாங்க இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னா ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.